தாலாவுக்கு ஒன்று தேவை இருந்து அதற்காக சிருஷ்டிகள் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால், மிகுதமானவர்கள் அந்த ஆயத்தை சொல்றாங்க. நீங்க அதை ஃபண்டமெண்டலா விளங்கி எடுத்து எல்லாரும் உலமாக்கள் அதை பயன் செய்யறாங்க. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின்னு வர்க்கத்தையும் நான் சிருஷ்டிக்கவில்லை என்னை வணங்குவதற்காகவே அன்றி. அப்ப இவர்களை படைத்த நோக்கமே இவர்கள் என்னை வணங்க வேண்டும். இதற்கு பலர் பல மாதிரி வியாக்கியம். பெருமானாருடைய காலத்திலேயே சுல்தான் முஃபஸ்ஸிரின்னு சொல்லி வேத வியாக்கியானம், திருமறைக்கு வியாக்கியானம் செய்தவர்களுக்கு சுல்தான், அரசர், மன்னர், சக்கரவர்த்தி, டாப், அவர்களுக்கு பேர் இப்னே அப்பாஸ் ரலியல்லாஹு. அவர்கள் இதுக்கு வியாக்கியானம் செய்யும் பொழுது ஐலி யாரிஃபூன், அப்போ அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், இதனுடைய அர்த்தம் இருக்கு. மனித வர்க்கத்தின் ஜின்னு வர்க்கத்தையும் நான் படைக்கவில்லை, என்னை அறிவதற்காகவே அன்றி, என்னை தெரிந்து கொள்வதற்காகவே அன்றி இவர்களை நான் படைக்க அப்படின்னு அவங்க முடிச்சுட்டாங்க. அப்ப இப்போ டிஃபரன்ஸ் பார்க்க, வணக்கம்ங்கிற வார்த்தைக்கு பொதுவாக மக்களுடைய அபிப்பிராயம், மக்களுடைய கருத்துல இருக்கிறது, சரீர உடல் உறுப்புகளால செய்யக்கூடிய சில அனுஷ்டானங்களுக்கு பேர் வணக்கம் தான் மக்கள் விளங்கிறார். தொழுகை, நோன்பு, பொருளால உள்ள வணக்கம் தான் ஜக்காத். இன்னும் நாம நாடு கடந்து புனிதமிக்க ஹஜ்ஜி, மக்காவுக்கு போய் ஹஜ்ஜி செய்யறது, அது திருமறை ஓதுவது, தான தர்மம் செய்வது, இந்த மாதிரி உடல் உறுப்புகளால் ஆற்றப்படும் சில செயல்களுக்கு தான் வணக்கம்ங்கிற பேரு மக்கள் கொடுத்திருக்க. இந்த கருத்துல தான் அல்லாஹ் சொன்னான்னு மக்கள் எடுத்துருக்க. அது ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லும் போது அவர் அவருடைய அறிவு தாழ்ந்த எடுத்திருக்க. இப்ப இப்னே அப்பாஸ் ஐலி யாரிஃபுன் இல்லாலி யாபுதுனுக்கு இல்லாலி யாரிஃபுன், அதாவது என்னை என்னை அறிவதற்கே அன்றி நான் படைக்க. ரொம்ப டிஃபரன்ஸ்ல இருக்கு. அறிகிற வேலை இருக்கு, அதுக்கும் உடல் உறுப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அது அறிவு சம்பந்தப்பட்டது. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் என்னுடைய அந்தஸ்தை, என்னுடைய உயர்வுகளை, நான் யாரு, உங்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு, இதெல்லாம் தெரியறதுக்கு தான் நான் மனுஷனை படைச்சேன் அப்படின்னு நான் கரைச்சிட்டேன். அப்ப இப்ப கேள்வி, அப்ப வணக்கம் தேவை இல்லையா? சில பேர் இதை சொன்னோன்னு அப்படி பாய்ச்சிடலாம், அப்படி போய் நான் வணக்கம் தேவையில்லைங்கிறீங்களா? எடுத்து பொறுமை இருக்காது, ஒண்ணும் இருக்காது, அவசரம். அதனால அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன, வணக்கத்தினுடைய சிகரம், வணக்கத்தினுடைய உச்சகட்டம் சொல்லணும், உச்சகட்ட வணக்கம் அது இறைவனை அறிவது, தன்னுடைய தெய்வத்தை தெரிஞ்சு கொண்டு, அது உச்சகட்டம். அப்படித்தான் ஹதீஸ் சொல்லு, பெருமானாருடைய பொன்முறை அப்படித்தான். மார்க்கத்தில் சட்ட மேதைகளும் இருந்தாங்க. அவ்வளவு தீனி மாரிஃபத்தில், நம்ம தீனுடைய அடிப்படை பிகினிங் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வை பற்றி ஞானங்களை சேகரி. ஹதீஸ் ஷரீஃப்னு அப்படி, இன்ன அஃலல் அல் இபாத், வணக்கங்களில் தலை சிறந்தது அல் இல்மு பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி, அவனை பற்றி ஞானங்களை சேகரி, அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ளும். இது வணக்கத்துல உயர் தலை சிறந்த வணக்கம். அப்ப வணக்கம்ங்கிற பதத்துக்கு மக்கள் வச்சிருக்கிற கருத்துக்கு பாருங்க, உடல் உறுப்புகளால் ஆற்றப்படும் சில செயல்களுக்கு பேர், கிரியைகளுக்கு பேர் வணக்கம். அந்த கருத்து முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு ஒரு அர்த்தம், அந்தஸ்து இருக்கு. இப்ப இரண்டாவது பாயிண்ட், வணக்கம் அல்லாஹ்வுக்கு தேவை இருந்து அதற்காக ஒரு சிருஷ்டிகள் எல்லாம் படைச்சிருக்கு. வணங்கல் சொல்லும் போது அவர்களுக்கு அழிச்சார். ஏன்னா அவன் பர்பஸ் ஆகும், அவன் படைச்ச நோக்கமே நிறைவேற்ற, அப்ப விட்டு வைக்க மாட்டான். அவனுக்கு இது தேவையா இருந்தா, ஆண்டவனுக்கு இது தேவை இருந்து, பாருங்க எனக்கு இப்படி தேவை இருக்கு, அதனால உங்களை எல்லாம் வணக்கத்துக்கு படைச்சிருக்கிறேன், நான் வணங்காத கொடுத்து அழிச்சிருவாங்க. அப்படி செய்ய நீங்க பாவக்கிரியைகள்லாம் செய்யக்கூடாது, அதுக்காக நம்ம சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லி பாவக்கிரியைகள் செய்யக்கூடியவர்களை அழிச்சிடும். அதுவும் சொல்லு, இதை நீங்க மன்னிப்பு கிட்ட நான் மன்னிச்சுக்கிறேன், ஒரு பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், என்னுடன் இணை வைப்பது மன்னிக்க மாட்டேன். நான் சொல்றது சொல்லிட்டு,
அப்ப என்னுடன் இணை வைக்கப்படுவதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அது அல்லாத மற்றைய பாவங்களை நான் நாடியவர்களுக்கு நாடியபடி வந்துச்சு அப்படின்னு நான் சுருங்கமா என்ன எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்கு, இணையை தவிர. இணை என்பது செயலால் ஆற்றப்படக்கூடிய ஒன்று. இணையினுடைய உற்பத்தி, இணை கற்பிக்கிறதே அறிவுரை தான் முண்டி வரும். அப்ப இணை எப்ப வரும்? அல்லாஹுவை பற்றி ஞானம் இல்லாதவன், அவனை பற்றி அறவே தெரியாத மனுஷன் சிருஷ்டிகளுக்கு அவனுடைய அந்தஸ்து கொடுத்து, சிருஷ்டிகளில் அவனுக்குள்ள தன்மைகளை பார்க்க ஆரம்பிச்சான். அவனை சிருஷ்டிகளை சமப்படுத்திடும். இப்ப அந்த சமப்படுத்துற பிரச்சனை இருக்குல்ல, இது அறிவு சம்பந்தப்பட்டது. அறிவு ஆகையினால தான் அல்லாஹ் தஆலா திருக்கலிமாவை கொடுத்து தன்னை அறிமுகப்படுத்தி வச்சு. ஏன்னா வணக்கத்துக்கு பாத்திரான்னு அல்லாஹ் தவிர யாரும் இல்லைங்கிறது அர்த்தம் இருக்குங்களே, இது அவனுடைய கருத்தை வச்சு வந்தது தான். கலிமாவுக்கு நேரடியான அர்த்தம் இல்லை, அது கருத்து வச்சு அந்த கலிமாக்கு அர்த்தம். அல்லாஹ் வணக்கத்தான் படைச்சான். ஏன்? அறிமுகத்தினுடையது. அல்லாஹு தாலாவுடைய அறிமுகம் ஒரு மனுஷனுக்கு ஆயிட்டா அவன் தானாவே வணக்கத்தை மேற்கொண்டு. நாம சொல்றோம், அவர்கள் சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், போற்ற தகுந்தவர்கள், மரியாதைக்குரியவர்கள் என்று தெரிஞ்சா தான் மரியாதை செய்வாங்க. அப்ப அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் தான், அவன் தான் வணங்கப்பட வேண்டும், இதான் நியதி, இதான் நியாயம் என்ற தத்துவத்தை கலிமாக்குள்ள அல்லாஹ் வச்சுக்கிட்டான். அது அல்லாஹ் தஆலாவுடைய அறிவு ஞானங்களை தேடாத மனுஷன் சீக்கிரம் ஏற்க மாட்டான். அரபு மக்களுடைய மறுப்பான். ஏன்னா பெருமான அர்த்தம் இந்த கலிமாவை பரத்தி வணங்கத்தான் படைச்சான்னு சொன்னான். அந்த கலிமாவுக்கு பொருள் அர்த்தம் வச்சா கலிமா சொன்ன எல்லாரும் தொழு வச்சிருப்பா. 12 வருஷம் தொழுகை வர மெஹராஜுக்கு பெருமானார் போயிட்டு வரது தொழுகை இல்லைன்னு. மதீனாவில் குடியேறி மறு வருஷம் தான் நோபே ஃபர்மாச்சு. மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு 3 வருஷத்துல மெஹராஜில் போய் கூப்பிட்டு தொழுகை கொடுத்தாங்க. மதீனாவுக்கு பிறகு நோம்பாச்சு, அதற்கு பிறகு ஜக்காத், பிறகு ஜிஹாத், பிறகு ஹஜ். அப்போ வணக்கம்ங்கிற வார்த்தைக்கு இதுவே பொருளாக, இதுவும் வணக்கம் தான். அது எப்படி சொல்லணும்? தொழுகையும் வணக்கம், தொழுகை மட்டும் வணக்கம். டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? தொழுகை வணக்கம். இன்னும் சொல்ல போனால் தொழுகை பிரதான வணக்கம், ஆனால் தொழுகை மட்டும் வணக்கம். தொழுகை மட்டும் வணக்கமாயிருந்தால் நாம முக்கி தொழுதாலும் ஒரு 2.5 மணி நேரம், ஒரு வக்துக்கு 1/2 மணி நேரம் வச்சா 2.5 மணி நேரம் தொழுகை. அப்ப வணக்கம் பண்ணா தொழுகை தான் வணக்கம்னு சொன்னா 2.5 மணி நேரம் வணக்கமாச்சு, பாக்கி நேரம் காலியா இருக்கும். அப்ப 21.5 மணி நேரத்துல வணக்கமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப அங்கேயும் வணக்கம் இருக்கு. வணக்கம் என்பது எப்பவுமே இருக்கு. வணக்கம்னு சொன்னா பணிவு, கட்டுப்படுதல், சிரம் சாய்த்தல், பல அர்த்தங்கள். இது எல்லாம் எப்ப செய்வான் மனுஷன்? அது நியாய உணர்வு வந்து உங்க கடையில இருக்கிற முதலாளிக்கு மரியாதை செய்யறான்னா ஏன் செய்யறான்? செய்ய வேண்டிய தன் கடமைன்னு உணர்றான். தன் கடமை உணர்வுன்னு சொல்லும். அது வந்தாதான் செய்வான் இல்லைங்களா? மனைவி தன் கணவனுக்கு மரியாதையை செய்யறா, தன் பேர்ல கடமைன்னு விளங்குறான். அதே மாதிரி அடியான் அல்லாஹுடைய ஞானங்கள் அவனுக்கு வந்த பிறகு அந்த அல்லாஹுக்கு மரியாதை செய்வது தன்னுடைய நீங்கா கடமை, கட்டாய கடமை விளங்கி இந்த உணர்வை உண்டாக்குனார் பெருமானார் ஸல்லல்லாஹு. சஹாபாக்களுக்கு இது உண்டான உடனே அவர்களா வணக்கத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலத்துல வணக்கம் இல்லாம சஹாபாக்களுக்கு பொழுது போகுது. அல்லாஹை பற்றி ஞானங்களை மட்டும் கொடுத்த உடனே, அவனுடைய சகாயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே இப்ப அவர்களுடைய ஆசை அலமோத ஆரம்பிச்சிச்சு. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நாம கைமாறு செய்யணும், நாம ஏதாவது செய்யணும் அந்த ஆண்டவனுக்கு. இப்போ ஆண்டவனா பார்த்து ஒண்ணு கொடுக்கணும், இல்லைன்னா இவங்களா ஏதாவது செஞ்சிருவாங்க. அன்பு மிகுதியினால சகாயம் தெரியும் போது ஒரு மனுஷன், ஹஸ்ரத் உங்க மேல எனக்கு ரொம்ப அன்பா போச்சு, உங்களுடைய உபதேசங்களை கேட்டு உங்க மேல ரொம்ப பாசமா ஜுப்பாவை கட்டி தப்பி கொடுத்துட்டு என் மனசு ஆண்டு. அதாவது தாங்களுக்கு நானும் பிரதியாக ஒரு சேவை செஞ்சதாக எனக்கு, அது உங்க செருப்பையாச்சும் கொஞ்சம் தொடச்சுக்கணும், அந்த பாலிஷ் பண்ணிக்கணும், அது கொஞ்சம் படம் கொஞ்சம் காலம் பண்ணி விட்டுரு, எனக்கு தேவைன்னு சொல்லி அவன் இந்த பாயிண்ட் தான் கவனி, எனக்கு தேவையான செய்யுது அவன் மனசு இல்லை, அது செய்யாதவன் எனக்கு சாந்தி இல்லை. அவன் என்ன சொல்றான்? ஷேக் என்ன சொல்றாரு?
இந்த நீ எனக்கு ஆளும் அமுக்க வேணாம், என் சட்டையும் தப்ப வேணாம், நீ செருப்பும் துடைக்க வேணாம், நான் கொடுக்கிற தாலிமை நீ விளங்கினா போதுங்கிற. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீ என்ன முறைப்படி தெரிஞ்சு, நீ என்ன முறைப்படி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் கொண்டு வந்துரு. இதுல சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த உச்சகட்டமாக இறைவனுடைய அந்த கருணை, அவனுடைய இதெல்லாம் தெரியும் பொழுது தாங்களாகவே வணக்கத்துக்கு ஆசைப்படாங்க. உண்மையில வணக்கம் அல்லாவுக்கு தேவைப்பட்டு கொடுத்துருந்தான். மேஜராஜ் ராத்திரியில கூட போய் 50 வக்த கொடுத்து 10 4 தடவை கழிச்சு 5 ஒரு தடவை கழிச்சு மிஞ்சினது 15 வருது. இதையும் ஒழுங்கா தொழுக மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கிறேன் அல்லாஹ் தாலா. ஏன்னா எனக்கு தேவையில்லை. நபிய நீங்க வந்து உம்மத்துக்கு வணக்கம் கேட்டீங்க, என்ன உங்க உம்மத்துக்கு ஏதாவது கொடுக்க சொல்லி கேட்டீங்க காணிக்க, அதனால நான் கொடுத்தேன். இப்ப நீங்களே குறைக்க சொல்லி குறைச்சிட்டேன். அவனுக்கு தேவையா இருந்தா குறைப்பானான்னு கேட்க, அவனுக்கு இதனால ஏதாவது ஒரு சகாயம் இருந்த. ஏன்னா அல்லாவுடைய சாத்து சம்பூர்ணமான பரிசுத்தமான சிருஷ்டிகளுடைய தேவை அல்லாவுக்கு எந்த சகாயம். ஆகையினால் நம் வணக்கத்தை ரொம்ப ஆழ்ந்த கருத்து வணக்கம் தன்னகத்து கொண்டு. அப்ப வணக்கத்தினுடைய உச்ச சிரசு என்னங்க? இறைவனை அறிவு, அல்லாஹை பற்றி ஞானங்களை தெரிஞ்சு கொள்றத வணக்கத்தின் உச்சகட்டம். என்ன அல்லாஹ் தாலா என்ன நீ முறையோடு தெரிஞ்சுக்கிட்ட, என்ன நீ தெரிந்து கொள்ளாம என்னுடனே இணை வைத்துக் கொண்டு நீ எனக்கு என்ன வணக்கம் செஞ்ச என்ன செய்ய? எனக்கு தேவையில்லாத பல காரியங்கள் செய்யற. உன் வணக்கத்தினால எனக்கு சகாயம் இல்லை. நீ மனசாந்திக்கு கேட்ட, சர்க்கார் ஜுப்பாவாச்சு கொண்டு தப்பி கொடுத்துற, என் மனசு ஆருக்கும் தங்களுக்கு ஏதாவது ஒரு சேவை செஞ்சதாக என் மனசுக்கு ஒரு சாந்தி வேணும். நீங்க கேட்டதுனால காட்டி கொடுத்தேன். நான் பிரியப்பட்டது வேற இல்லை. நீங்க ஷைக்குடைய அந்தஸ்தை விளங்கினா போதும் தான் நான் சொல்றேன். அப்படி ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு காலத்திலும் நபி அனுப்பிச்சு முந்தி மக்களுக்கு தன்னுடைய ஞானத்தை தான். ஏன் கொடுத்தா? இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுக்குள்ள அந்தஸ்தை நீங்க சிருஷ்டிகளுக்கு கொடுத்த பிற சிருஷ்டி. அதனால நீங்க என்னதான் தலைகீழ வணங்கினாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அவனை வருத்தப்படுத்த உங்க வழக்கமெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஏன்னா இப்பவும் சன்மார்க்க சட்டம் இணை வைத்தவருடைய வணக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்யும். அக்மி ஸலாத்த வலா தகூனு மினல் முஷ்ரிக்கீன். நீங்க தொழுகை நிலைநிறுத்துங்க, அதே நேரத்தில் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்காதீங்க. இணை வைக்கக்கூடிய செயல் அல்லாஹ் கபூல் செய்யறதுமா? இணை வச்சா அல்லாஹ் விரோதியா போயிடுறான். அவன் செயல் அல்லாஹ் கபூல் எப்படி செய்யணும்? இணைன்ற விளங்கிட்டீங்களா? சரி, உதாரணம் சொல்லக்கூடாது, நான் சொல்லிவிட்டுறேன். மனைவி கணவனுக்குள்ள அந்தஸ்தை யாரோ ஒரு அந்நிய ஆடவனு கொடுத்துட்டான். கணவன் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துட்டான். ஆனா அதே நேரத்தில் கணவன் வீட்டுக்கு வந்தா சுடு தண்ணி வைக்கிறதுன்னா, மேல குளிப்பாட்டி விடனா, படுக்கையை தட்டுறதுன்னா, பாய் போடுறதுன்னா, மசாலா அரைக்கிறதுன்னா, சோறு வைக்கிறதுன்னா, என்ன ஆயிரக்கணக்கான வணக்கம். அந்த வணக்கமா வச்சுக்கோங்க. இப்ப இந்த வணக்கங்களை கொண்டு அவன் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நீ என வச்சாலும் பரவாயில்லை, உயிரை விடுற எனக்காக ஒரு காலம் சந்தோஷப்பட மாட்டேன். இது இவ்வளவு வேணா நான் கடையில திட்டுது, கஞ்சியை குடிச்சுக்க, நீ என்னுடன் என வச்சு அதை நான் மன்னிக்க சகிக்கும். அதனால தானே தண்டனை கொடுத்துறான், விவாகரத்து செஞ்சிடறான். அப்ப ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா கியாம நாளையில கூட இணை வைக்காத மற்ற எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடறாங்க. அது மன்னிப்பு. அப்ப இணை எப்போ வைக்காம இருப்பீங்க? தொழுக மசலா தெரிஞ்சு போச்சு. இது உள் ஃபர்து, இது வெளி ஃபர்து, இது வாஜிபு, இது சுன்னத்து, இது முஸ்தஹபு, மக்ரூஹ். ஒதுல ஃபர்து, சுன்னத்து, வாஜிப், முஸ்தஹப் தெரியுது. இது நோம்புல இது ஃபர்து, முரிச்சல் எல்லாம் தெரியுது. ஹஜ்ல என்ன கரு ஈமான் இல்லை. அல்லாஹ்வுடனே இணை வைக்காம இருக்க அல்லாஹ்வை பற்றி நமக்கு என்ன ஞானம் வேணும்? அது இல்லைங்களே. ஒண்ணு தெரிஞ்சு, அல்லாஹ் என்ற இந்த பேர் அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் சொல்லும். அல்லாஹ் என்ற இந்த பெயர் அல்லாஹ் ஒருவருக்கு தான் சொல்லும். வேற யாருக்கு அல்லாஹ்னு பேரே கிடையாது. இல்ல தங்களுடைய ஆராய்ச்சியில் எந்த காலத்துல யாருக்காச்சும் நபிமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் ஜின்னுகளுக்கும் மலக்குகளுக்கும் அல்லாங்கிற பேர் இருந்தா? அப்ப அல்லாங்கிற பேர் யாருக்குமே இல்லை. அப்ப நீங்க எதுல அல்லாஹ் சுத்தப்படுத்தி இருக்கிறீங்க? அல்லாஹ்வுடனே நீங்க இணை வைக்காம இருக்கிறது எதுல? பெயர் அளவு. அதாவது இந்த பேர் யாருக்கும் சொல்ல முடியும். யாராச்சும் நான் அல்லா நீ அல்லான்னு பேர் அவன் பேர் சொன்னா பல்லுகளும் உடைச்சிடும். இது அல்லாஹ் பேர்ல பண்ணி நீ வச்சா இவன் அப்துல்லான்னு வைக்கணும். அல்லாவுடைய அடிமைன்னு வச்சுக்கிறாங்க, அல்லான்னு பேர் வச்சுக்க முடியாது. அப்போ பெயரை பொறுத்த வரைக்கும் நாம் சுத்தப்படுத்தணும்.
யார் ஒத்துக்குவாங்க? பெயரை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய செயல் இருக்கு. இந்த பெயருக்கு சொந்தக்காரன் சில செயல் இல்ல. அவன் செயல்படுறான்னா சும்மா இருக்கிறான்னா அதுக்கு செயல்படுறான் இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செயல்படுறான், பாக்கி நேரம் சும்மா இருக்கிறான், அப்படி இல்லை. அவன் இடைவிடாது செயல்படும். அப்போ அல்லாஹ் பேரு இன்னொருத்தருக்கு வைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய செயல் அர்த்தம் பேரை போட்டு இவருக்கு பேரு அல்லாஹ்னு யாரும் சொன்னதில்லை. ஆனா அல்லாஹ் செய்த ஒன்றை இது அல்லாஹ் தான் செய்தான் என்ற அந்த அறிவு ஞானம் இல்லாததுனால அதை சிருஷ்டிகள் பேர் போட்டு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அல்லாஹ் பத்தி ஞானம் இருக்கு. இந்த செயல் அல்லாஹ் தான் செய்ய முடியும். இந்த செயல் அல்லாஹ்வை தவிர யாரும் நபியோ வலியோ ஜின்னோ மலக்கோ யாரும் செய்ய முடியாதுங்கிற ஞானம் அவனுக்கு வரல. அதனால செயல்ல இணைக்கிறது சொல்லால நிரூபிக்கிறான். அல்லாங்கிறது அல்லாஹ் ஒருத்தன் தாங்க, அவனுக்கு நிகர் யாரும் இல்லைங்க, அவன் தாங்க எல்லாம் சொல்லிப்போம். மற்றபடி செயல் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இஸ்லாம் மார்க்க ஞானம் வராதவர்கள் மனுஷ துப்புரவாக சுத்தமாக முடியாது. இப்ப நான் பேசிக்கிட்டு இல்லைங்க, ஒரு செயலா வச்சுக்கோங்க. உதட அசைது இல்லம்மா, செய்வருக்கு பேசுறேன். இப்போ இது என் செயல் மட்டும்தானா, இதுல இல்ல அவன் செயலும் கலந்து. ஏன்னா அவன் செயல் இல்லாத அடிமைக்கு செயல் கிடையாது. இஸ்லாத்தினுடைய தூய போதனைகள் அவன் செயல் இல்லாம அடிமைக்கு செயல் கிடையாது. இப்ப இஸ்லாத்துல ஒரு கூட்டம் இருக்கு, முஅத்தஸிலா பிரிவார்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், நற்செயல்களைத்தான் ஆண்டவன் சிருஷ்டிக்கிறான், தீய செயல்களை ஆண்டவன் படைக்கிறது. தீயது ஆண்டவனுக்கு பிடிக்காது, அதனால அவன் படைக்கிறது இல்லை. சுன்னத் ஜமாத்துடைய மகான்கள் இமாம்கள் என்ன சொல்றாங்க, அப்ப அவனுடைய ஆட்சியில தீயவைகளை படைப்பதற்கு ஒருத்தர் அவன் ஒரு ஆண்டவனாச்சே தனியா. இன்னும் சொல்ல போனா அவனோட பவர்ஃபுல், he must be powerful than Allah. அப்படிதான் அர்த்தமாச்சு. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தீமை பிடிக்கலீங்களே, அவனுக்கு தீமைகள் பிடிக்காம இருக்க இன்னொருத்த தீமைகளை படைக்கிறான்னு சொன்னான். அப்படி அர்த்தம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? அது அல்லாஹ் எப்படி அனுமதிப்பா? அல்லாஹ்வுடைய பவர்ஸ் போயிடுச்சுங்க. அதனால சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை நன்மை தின்மை ரெண்டையும் அல்லாஹ் தான் படைக்கிறோம். அதனால தான் நமக்கு கலிமாவல்லி ஈமான் சிபாத்துகள் நன்மை தின்மை ரெண்டும் அல்லாஹ்வுடைய நிர்ணயிப்பை கொண்டு உள்ளோம். அல்லாஹ்வின் புறத்தால் நன்மை அல்லாஹ் பொருந்தி கொள்றான், தீமை அல்லாஹ் வெறுக்கிறான். இது சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை.